ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எள்ளு வச்சு அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சு சீசன் லட்டு பார்க்க போகிறோம். எள்ளு நட்ஸ் லட்டு பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லது உடம்பு. கொஞ்சமாக நெய் விட்டு பாதாம் அப்புறம் கொஞ்சம் வால்நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இதில் எள்ளு தான் நிறையா சேர்க்க போகிறோம். எள்ளு வந்து எனக்கு கருப்பு எள்ளு கிடைக்கல, அதனால் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 எள்ளில் எந்த எள் கிடச்சாலும் சேர்த்துக்கோங்க. இங்கே எனக்கு வெள்ளை எள் தான் கிடச்சிது. எள்ளு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இது எள்ளு லட்டு அப்படின்றதால நெய் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த எள்ளு வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்க, இது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை, இது வந்து முந்திரி, எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு வர மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நான் ரொம்ப நிறையா செஞ்சு இல்லை வச்சா அது ஒரு மாதிரி எண்ணெய் கசரு வந்துடும். அதனால கம்மியாக இது ஃப்ளாக்ஸ் சீட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதிகமாக பண்ணல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் மல்லாட்டை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளும் வேர்க்கடலையும் தான் முக்கியமாக. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு நட்ஸ் லட்டு செஞ்சாலும் ஆட் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறத விட கொஞ்சம் டேட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சீட்ஸ் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 6-7 தான் சேர்த்தேன். ஆக்சுவலி எனக்கு லட்டு பிடிக்கவே சரியாக வரல. அப்புறமும் கொஞ்சம் நெய் கூட இந்த மாதிரி சாப்பரில் போட்டுட்டேன். நெய் கூட கொஞ்சம் இது பண்ணி ஊற்றினேன். பட் ஆனால் வந்து அது பிடிக்கவே வரல. ஸோ வந்து நீங்கள் டேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சூட்டோடு பிடிங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்க வரலன்னா அடுப்பில் லைட்டாக ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நெய் வேணால் ஆட் பண்ணிவிட்டு, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நீங்கள் மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி சாப்பரில் போடும்போது உங்களுக்கு எண்ணெய் கசியலை. உங்களுக்கு எள்ளு லட்டு வேர்க்கடலை லட்டெல்லாம் உடச்சி விற்பாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக ஆகாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ பிடிக்கிறதுக்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் வந்து நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னர்னு பார்த்தோன்னா நம்ம இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்மே ஆட் பண்ணல, வெறும் டேட்ஸ் தான் ஆட் பண்ண. நெய் பாருங்கள், நெய் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் சப்போஸ் ஒரு வாரத்துக்கு மேலே போகுதுன்னா அது வந்து நல்லா இருக்காது நெய் ஆட் பண்ணால். அதனால் நெய்